ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற மகளிர் உரிமை தொகை வந்து 2000 ரூபாயாக மாற்ற போகிறோம் அப்படின்ற ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் யாருக்கெல்லாம் இந்த 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, அடுத்த மாதங்களில் கிடைக்க போகுதா, தீபாவளிக்கு நமக்கு எப்போ பணம் வரும், 1000 ரூபாய் வருமா, 2000 ரூபாய் வருமா, இல்லை தீபாவளி பரிசோடு சேர்த்து நமக்கு வருமா, இந்த மகளிர் உரிமை தொகை புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கும் ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகை வாங்கி கொண்டிருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு, அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இது மாதிரியான ரெகுலர் கவர்மெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையாலுமே பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவில் 2000 ரூபாயை உயர்த்து வழங்குறதுக்கான ஆலோசனை தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ எலெக்ஷன் வர்றதுனாலேயே நிறைய திட்டங்களை முதல்வர் அவர்கள் அறிவிச்சிட்டு வராங்க. ஸோ ரேஷன் பொருட்களை நம்ம வீட்டுக்கு போய் வீட்டுக்கு கொண்டு கொடுக்கறது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் வருடாந்திரம் நமக்கு பொங்கலுக்கு தான் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கே பொங்கல் பொருட்கள் மட்டும் தீபாவளி போனஸ் இந்த மாதிரியான நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அதோடு கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாதம் நம்ம வாங்குகிறோம். இந்த மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயை நம்ம உயர்த்தி வழங்கலாமா அப்படின்றது யோசிச்சுட்டு வராங்க. அதாவது 2000 அடுத்த வருஷம்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1500 ரூபா அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க 2000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு. யார் யாருக்கெல்லாம் எப்படி அது சாத்தியம் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இத்திட்டத்தின் கீழ் தற்போது 1.20 கோடி மகளிர் பயன்பெற்று வருகின்றனர். மகளிர் உரிமை தொகையை பெற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் விண்ணப்பித்த பலரும் நிராகரிக்கப்பட்டனர். இதனால் மகளிர் மத்தியில் அதிருப்தி அதிகரித்துள்ளது. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம்லாம் நிறைய பேருக்கு, ஒரு சிலருக்கு ரொம்ப வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்க, இந்த ரேஷன் அட்டைதாரர்கள் அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தளர்வுகளை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நிறைய தளர்வுகள் அறிவிச்சிருந்தாங்க. அது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம், இதற்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வாயிலாக மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. இதுவரை பார்த்தீங்க அப்படின்னா 20 லட்சத்துக்கு அதிகமான விண்ணப்பங்கள் குவிந்துள்ளன அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா துணை முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திட்டத்தில் யார் யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருக்கிறாங்களோ அவங்கள் அனைவருக்குமே, தகுதி உடையவர் அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு ஒரு சிலருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஒரு சிலருக்கு 2 மெசேஜ் வந்திருக்கு, ஒரு சிலருக்கு மெசேஜே வராமல் இருக்குது. ஸோ மெசேஜ் அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதத்துலேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை விழ ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ப்ரௌசிங் சென்டரோ இல்லை அரசு இ சேவை மையத்திலையோ போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான விண்ணப்ப நிலை என்ன நிலையில் இருக்குது, வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணணுமா, இல்லை அட்டாச் பண்ணி ஃபோட்டோ இல்லை வேறு ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப் ராங்காக இருக்குதா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் விண்ணப்பித்த ஒரு 45 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு பதில் வந்துடும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திட்டத்தில் யார் யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பணம் கிடைத்துவிடும், மகளிர் உரிமை தொகைக்கு தேர்வாகிடுவீங்க அப்படின்றத துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றால் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வாக்களித்துள்ளார்.
இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வர்றதுனால ஸோ எதிர்கட்சியினரும் வந்து நிறைய திட்டங்களை சொல்லிட்டு வராங்க, இதே வந்து ஆளும் கட்சியினரும் நிறைய திட்டங்களை சொல்லிட்டு வராங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் வந்து நாங்கள் ஜெயிச்சு வந்தோம்னா 2000 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு போட்டியாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருக்கிற ஆட்சி வந்து அவங்க ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்னா அதே 2000 ரூபாயை இதே இந்நிலையில் அரசு அதே செயல்படுத்தும் மனநிலைமைக்கு வந்திருக்கும். இதற்காக 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவது சாத்தியமா என்பதை குறித்து ஆராய நிதித்துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஸோ எந்த அளவுக்கு சாத்தியம், இதில் வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ மக்கள் இதன் மூலமாக பயன்பெறுவாங்க, எத்தனை கோடி மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு, அதாவது விண்ணப்பித்த நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை இந்த வருடம் கண்டிப்பாக கிடைச்சிடும். அதோடு கூட அடுத்த மாதம் இந்த தீபாவளி மாதம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா தீபாவளி முதல் வாரத்திலேயே நமக்கு மகளிர் உரிமை தொகை கிடைச்சிடும். அதாவது புதுசாக விண்ணப்பித்தவங்களுக்கும் கிடைச்சிரும், அதற்கப்புறமா ஆல்ரெடி வாங்குறவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைச்சிரும். அதற்கான நிதி ஆதாரங்களை எப்படி உருவாக்குதுன்னு நிதித்துறையிடம் அரசு பல கேள்விகளை கேட்டுள்ளது. சாதகமான அறிக்கை வந்தால் மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கும் திட்டத்தை அடுத்த ஆண்டு துவக்கத்தில் தமிழக அரசு செயல்படுத்த வாய்ப்புகள் உள்ளன. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 மாத காலம்தான். அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரியிலிருந்தே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்குமே, அதாவது இந்த மகளிர் உரிமை தொகைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 ரூபாயை வந்து உயர்த்திடுவாங்க. ஸோ எலெக்ஷன் வருது அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து 1000 ரூபாயிலேருந்து டைரெக்டாக உங்களுக்கு 2000 ரூபாய் வந்து வழங்குவாங்க. இதே வந்து புதுசாக நீங்கள் வந்து இது வரைக்கும் நான் விண்ணப்பிக்கலை, எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே வந்து வருது, எங்கிட்ட வந்து ப்ராப்பரான ஒரு ரேஷன் கார்டு இல்லை, அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட கேஸ் பில் இல்லை, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் உடனடியாக போயிட்டு அந்த மகளிர் உரிமை தொகைக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வேணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து புதுசாக நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலை அப்படின்னா அதையுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி இந்த மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் உங்களுக்கு 2000 ரூபாய் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து விழும். இந்த மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய அரசாங்கம் நிறைய சலுகைகளையும் செஞ்சுட்டு வராங்க. அதோடு கூட நமக்கு தீபாவளி போனஸ் அப்படின்றது தீபாவளி தொகுப்பு நிறைய வந்து வழங்குறதா திட்டமிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 5000 ரூபாய் வரை தீபாவளி தொகுப்பு வந்து வழங்குறதா. வருஷம் பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய தீபாவளி பரிசு வந்து இந்த வருடம் நமக்கு தீபாவளிக்கே வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றதையுமே வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றின அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.